பார்த்து வருகிறோம். தங்கம் விலை ஒரே நாளில் ஒரு சவரன் 80,000 ரூபாயை கடந்திருக்கிறது. அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். ஒரு சவரன் தங்கம் 80,000 ரூபாயை கடந்திருக்கிறது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் தமிழரசியிடம் கேட்கலாம். தமிழரசி, விவரங்கள். சிவரஞ்சனி, தங்கத்தின் விலை புதிய உச்சத்தை தொட்டிருக்கிறது. ஒரு கிராம் தங்கத்தின் விலை 10,000 ரூபாயை கடந்திருக்கிறது. இன்று ஆபரண ஒரு கிராம் தங்கத்தின் விலை 10,005 ரூபாய்க்கு ஒரு கிராம் தங்கத்தின் விலை உயர்ந்திருக்கிறது. நேற்றைய தினம் 9,865 இருந்த நிலையில் இன்று ஒரு கிராம் தங்கத்தின் விலை 140 ரூபாய் அதிகரித்து இன்றைய தினம் ஒரு கிராம் தங்கத்தின் விலை 10,005 ரூபாயாக அதிகரித்திருக்கிறது. இது ஒரு புதிய உச்சத்தை தங்கத்தின் விலை தொட்டிருக்கிறது. ஒரு சவரன் தங்கத்தின் விலை, ஆபரண தங்கத்தின் விலை 80,040 ரூபாயாக அதிகரித்திருக்கிறது. நேற்றைய தினம் ஒரு சவரன் தங்கத்தின் விலை 79,000 கடந்த நிலையில் இன்று 80,000 கடந்திருக்கிறது. தொடர்ந்து தங்கத்தின் விலை அதிகரித்து வரக்கூடிய நிலையில் கடந்த 10 நாட்களாகவே தங்கத்தின் விலை தொடர்ந்து அதிகரித்து வந்த நிலையில் தற்போது இது புதிய வரலாற்று உச்சத்தை தங்கத்தின் விலை பதிவு செய்திருக்கிறது. பல்வேறு காரணிகளால் இந்த தங்கத்தின் விலை தொடர்ந்து அதிகரித்து வருகிறது. குறிப்பாக அமெரிக்க அதிபராக ட்ரம்ப் பொறுப்பேற்ற பிறகு செய்யப்பட்ட பல்வேறு பொருளாதார ரீதியான மாற்றங்கள், அதே போல டாலருக்கு நிகரான இந்திய ரூபாயின் மதிப்பு சரிவு உள்ளிட்ட பல்வேறு காரணங்களால் நாள்தோறும் தங்கத்தின் விலை புதிய உச்சத்தை தொட்டு வரக்கூடிய நிலையில் இன்று ஒரு சவரன் தங்கத்தின் விலை 80,000 ரூபாயை கடந்திருக்கிறது. ஒரு சவரன் தங்கத்தின் விலை 80,040 ரூபாயாக உயர்ந்திருக்கிறது. அதே போல வெள்ளியின் விலை கிராமுக்கு 1 ரூபாய் அதிகரித்திருக்கிறது. நேற்று 137 ரூபாயாக இருந்த ஒரு கிராம் வெள்ளியின் விலை இன்று 138 ரூபாயாக அதிகரித்திருக்கிறது. சிவரஞ்சனி, தங்கத்தின் விலை தொடர்ச்சியாக அதிகரித்து வரும் நிலையில் இதற்கு பல்வேறு காரணங்கள் கூறப்படுகின்றன. இவ்வாறு தங்கத்தின் விலை புதிய உச்சங்களை தொட்டு வரும் சூழலில் மக்கள் மத்தியில் அதற்கான வரவேற்பு என்பதும் அதே நிலையில்தான் உள்ளதா தமிழரசி? நிச்சயமாக தங்கத்தின் விலை இப்படி தொடர்ந்து அதிகரிப்பது என்பது வாடிக்கையாளர்கள் மத்தியிலும் அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருக்கத்தான் செய்கிறது. குறிப்பாக தங்கத்தின் விலை என்பது உயர்வது என்பது சாமானிய மக்களால் வாங்க இயலாத விலைக்கு என்பது சூழல் ஏற்படுகிறது. இதற்கு பல்வேறு காரணங்கள் கூறப்படுகிறது. இருப்பினும் கூட வரக்கூடிய நாட்களிலும் தங்கத்தின் விலை தொடர்ந்து அதிகரிப்பதற்கே வாய்ப்பிருப்பதாக பொருளாதார ஆலோசகர்கள் தெரிவிக்கின்றனர். இந்த விலை உயர்வு என்பது தொடர்ந்து நீடிப்பதற்கான வாய்ப்புகளே தற்போது இருக்கக்கூடிய சூழலில் இருப்பதாகவும் இந்த தங்கத்தின் விலை குறைவதற்கான வாய்ப்புகள் என்பது மிக குறைவே என்றே தங்க விற்பனையாளர்கள் அதே போல முதலீட்டு ஆலோசகர்கள் கூறக்கூடிய கருத்தாக இருக்குது. இருப்பினும் இந்த தங்கம் விலை உயர்வு, இந்த அதிரடியான உயர்வு என்பது சாமானிய மக்களை பாதிக்கக்கூடிய ஒன்றாகவே மாறியிருக்குது. சிவரஞ்சனி, தமிழரசி, நீங்க இணைப்பிலே காத்திருங்க. தற்போது பொருளாதார நிபுணர் திரு நாகப்பன் நம்மோடு இணைப்பில் இருக்கிறார். அவர்கிட்ட பேசலாம். வணக்கம் சார். வணக்கம். தங்கத்தின் விலை தொடர்ச்சியாக அதிகரித்து வருகிறது. இதற்கு பல்வேறு காரணங்களை சொல்றாங்க. இது சாமானியர்களின் எட்டாக்கணி அப்படின்ற அளவுல தான் இனி இருக்குமா? இல்ல, இது பல நாட்களாக தொடர்ந்து நம்ம பேசிட்டு இருக்கோம். கடந்த ஓராண்டுக்கு மேலாக டாலருக்கு மாற்றாக பல நாடுகள் வேறு சில அசெட்ஸ் நோக்கி நகர துவங்கி இருக்கிறார்கள். தங்கம் மட்டுமல்ல, நீங்க கவனித்து பார்த்தீங்கன்னா வெள்ளியினுடைய விலையும் கணிசமாக ஏற ஆரம்பிச்சிருக்கிறத சமீப காலங்கள்ல நம்ம பாக்குறோம். ஸோ இது டாலருடைய ஒரு நிச்சயமற்ற தன்மை, அதுவும் இப்ப இருக்கக்கூடிய ட்ரம்ப் அரசினுடைய கொள்கை பாத்தீங்கன்னா அந்த மாரலாகோ அந்த ரிப்போர்ட் படி அவங்க டாலரை டிவேல்யூ பண்றதுக்கு அவங்களே முயற்சி எடுப்பார்கள் அப்படிங்கிறதுக்கான எல்லா ஒரு தரவுகளும் இருக்கு. அப்படிங்கும் பொழுது டாலருடைய மதிப்பு குறையும். டாலருடைய மதிப்பு குறையும் பொழுது தங்களை தற்காத்துக் கொள்வதற்கு தங்கத்தையும் வெள்ளியையும் நோக்கி அரசுகள், மத்திய அரசுகள் வேறு பல நாடுகளுடைய அரசுகள் நகர துவங்கி இருக்கிறது ஒரு காரணம். ஏன்னா தங்கத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு நிறுவனங்களுடைய ஒரு விலை மாதிரி அதனுடைய ஏற்ற இறக்கம்ங்கிறது அதனுடைய ஏர்னிங் கெப்பாசிட்டியை பொறுத்து இல்லை, டிமாண்ட் அண்ட் சப்ளையை பொறுத்து. அதனால அது தொடரும் வரைக்கும் இந்த விலை ஏற்றம்ங்கிறது தொடரும். இன்னொரு விஷயம் கவனிக்கணும், 1980க்கு பிறகு 2010-11க்கு பிறகு மீண்டும் ஒரு உச்சத்தை தொற்றுக்கு வெள்ளியினுடைய விலை $48 இருந்தது. இப்ப $41, $42 ரொம்ப நாட்களுக்கு பிறகு $40 தாண்டி இருக்கு. தங்கமும் அப்படித்தான்.
இன்னும் சொல்ல போனா பணவீக்கத்துக்கு அட்ஜஸ்ட் பண்ணி பாத்தீங்கன்னா தங்கத்தினுடைய விலை 1980 தொட்ட உச்சத்தை இன்னமும் தொடல அப்படிங்கறத நம்ம பார்க்கக்கூடிய விஷயமா இருக்கு. அதனால there is a long way to go. பட் முதலீட்டாளர்களை பொறுத்த வரைக்கும் அவங்களுடைய அணுகுமுறை வேறையா இருக்கணும்னு நான் நினைக்கிறேன். உண்மையான தேவை இருப்பவங்க வேற மாதிரி அப்ரோச் பண்ணணும். முதலீட்டாளர்கள்ங்கிறவங்க இதை அணுக வேண்டிய முறை வேறு விதமாக இருக்கும் நான் நினைக்கிறேன். வந்து பதிலளித்தமைக்கு நன்றி திரு நாகப்பன்.